வணக்கம். நிறைய பேர் இப்போ டெட்டு டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பகுதி தான் இது. செல்லின் வகைகள். செல்லின் வகைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரோகரியாட்டிக் செல், யூகரியாட்டிக் செல்னு 2 வகையான செல்கள் காணப்படுது. ப்ரோகரியாட்டிக் செல்லுன்னா ஒன்றும் இல்லைங்க, தெளிவான உட்கரு இருக்காது. யூகரியாட்டிக் செல்லுன்னா தெளிவான உட்கரு காணப்படும். தெளிவான உட்கரு எங்கெல்லாம் இருக்காது? பாக்டீரியா, சயனோபாக்டீரியாவில் இருக்காது. எங்கெல்லாம் இருக்கும்? தாவர செல், விலங்கு செல்களில் தெளிவான உட்கரு இருக்கும். இந்த 2 செல்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் அது 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டதாக இருக்கும். யூகரியாட்டிக் செல் 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டதாக இருக்கும். செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படாது. ப்ரோகரியாட்டிக் செல்களில், யூகரியாட்டிக் செல்களில் சவ்வு காணப்படுது. தெளிவற்ற உட்கரு கொண்டவையாக இருக்குது ப்ரோகரியாட்டிக் செல், தெளிவான உட்கரு கொண்டவையாக இருக்குது யூகரியாட்டிக். நியூக்ளியஸ் காணப்படாது, நியூக்ளியஸ் காணப்படும். வணக்கம். இது டெட்டுக்கான 6ஆம் வகுப்பு அறிவியலில் உள்ள ஒரு பிரிவு தான் தாவர செல். நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த மாதிரி படங்களை மனதில் பதித்து படிச்சிங்கன்னா அது எப்போதுமே மறக்காது. இந்த தாவர செல்லை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய செல் சுவர் இருக்கும். அதை சுற்றி செல் சவ்வு காணப்படும். இது விலங்கு செல்லை விட ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப கடினமானதாக கூட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பசுங்கனிகம் அப்படின்ற ஒரு பார்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பசுங்கனிகம் என்ன ஆகும்னா, அதில் ஒரு பச்சையம் அப்படின்ற நிரம்பி இருக்கும். அதன் மூலமாக தான் தனக்கு தேவையான உணவை இந்த தாவரங்கள் தயாரிச்சுக்குது. அது மாத்திரம் இல்லை, அதில் நுண்குமிழ்கள் அப்படின்றது இருக்கும், சென்ட்ரியோல்கள் இருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் விலங்கு செல்லில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள் தான் இருக்கும், நுண்குமிழ்கள் இருக்காது. இப்படி படங்களை பார்த்து உணர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது.